வணக்கம் காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது வந்து சி ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் சி ப்ரோக்ராமிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கடந்த ஒரு வருஷமாக நம்ம வந்து பல பைத்தானில் ஆரம்பித்து ஜாவா, சி ஷார்ப் அப்படின்னு பல கம்ப்யூட்டர் கணினி மொழிகளை பற்றி போட்டுட்ருந்தோம். இப்போ நேயர்கள் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து சிசி ப்ளஸ் ப்ளஸ், அதுவும் எஸ்பெஷலி கல்லூரி மாணவர்கள் வந்து சிசி ப்ளஸ் ப்ளஸ்லாம் கொடுத்தா எங்களுக்கு பெட்டராக இருக்கும், இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுடைய விருப்பத்துக்காக நிச்சயமாக அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ 2ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு தேவையான இந்த சிசி ப்ளஸ் ப்ளஸ்ஸை கொண்டு வரதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இது வந்து சிசி ப்ளஸ் ப்ளஸ் எதுக்காக நம்ம படிக்கணும், இல்லை எதுக்காக நம்ம வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஒண்டர்ஃபுல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய துவக்கம் வந்து 1970 இருந்தாலும் யூ கேன் சே அது வந்து ஒரு பல கணினி மொழிகளுக்கு அடிப்படையாக அமைஞ்சது. இங்கிலீஷில் சொல்லணும்னா மதர் ஆஃப் மெனி கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த சியிலேருந்து அதுக்கப்புறமா சி ப்ளஸ் ப்ளஸ் வந்தது. ஜாவாவில் பார்த்திங்கனாலும் அந்த சியினுடைய பேட்டர்ன் ஆஃப் ப்ரோக்ராமிங் ஆர் சியினுடைய தாக்கங்கள் அதில் இருக்கும். பேர்ல் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் வந்தது, அதுலேயும் இருக்கும். சி ஷார்ப்பில் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுமாரி நிறைய லாங்குவேஜஸ் இப்போ வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பிஹெச்பியில் பார்த்தீங்கன்னாலும் இந்த சீனுடைய தாக்கம் நிறையா இருக்கும் அதில். ஸோ இதை மாதிரி வந்து அந்த ஒரு ஆரம்ப கட்டத்தில் மிக பாப்புலராக மிக பிரசித்தி பெற்ற ஒரு லாங்குவேஜாக இருந்தது சி. இட் டாமினேட்டட் த கம்ப்யூட்டர் வேர்ல்டுன்னே கூட சொல்லலாம். சி படிக்கலைன்னா கம்ப்யூட்டர் படிக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் இருந்த சி அஃப்கோர்ஸ் இன்றைக்கி எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அதுக்கு வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோகால் ஸ்டாக்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கோ, அப்படி இல்லைன்னா வந்து சிஸ்டம் ரிலேட்டட் ப்ரோக்ராமிங்ஸுக்கோ, இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டட் டூல்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கோ, நெட்வொர்க் ப்ரோக்ராமிங்லேயோ ஆர் எம்பெடட் டெக்னாலஜிலேயோ எங்கே எடுத்திங்கனாலும் அந்த சீனுடைய ப்ரெசன்ஸ் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. இட் இஸ் சி வந்து அங்கே வந்து நிச்சயமாக அதனுடைய ஒரு டாமினன்ஸோடு இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சி ரொம்ப 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 குறைவான இடத்துல தான் இருக்குது. அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தினப்படியான பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஒரு பில்லிங் அப்ளிகேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸுக்கு இன்றைக்கி சியில் பண்ணுறத விட இன்னும் சிறப்பாக வேகமாக செய்யக்கூடிய லாங்குவேஜஸ்லாம் வந்துடுது. இப்போ பைத்தான் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு சியில் வந்து நம்ம செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் பண்ணணும்னா அதுக்கு எடுத்துக்கக்கூடிய நேரத்தில் பங்கு நேரத்தில் நீங்கள் வந்து பைத்தானில் ப்ரோக்ராம் எழுதி முடிச்சிடலாம். ஜாவாலையும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஸோ அப்படி இருக்கும்போது பீப்புள் அதுக்கு போய்டுறாங்க. பட் சிக்கான சில தேவைகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. சொன்ன மாதிரி ஒரு வந்து சீனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோ கண்ட்ரோலர் லெவல்லேருந்து ஆரம்பித்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் வரைக்கும் எங்கேயுமே சி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு சீனுடைய ப்ரெசன்ஸ் ஆர் சீனுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த ஒரு சி லாங்குவேஜை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சி லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இட் இஸ் ஒன் ஆஃப் த பயனியர் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அதனுடைய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்துருவோம். சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970 டென்னிஸ் ரிச்சி அப்படிங்கிறவரால் பெல் லேபரேட்டரியில் தயார் பண்ணப்பட்டது. அவங்க பேசிக்காக வந்து யுனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பெல் லேபரேட்டரியில் அப்போ பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அந்த யுனிக்ஸினுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது அவங்களுடைய தயாரிப்பு தான். அதை வந்து மேம்படுத்துறதுக்காக ஒரு லாங்குவேஜ் தேவைப்பட்டது. கென்னத் தாம்சன் அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த யுனிக்ஸை வந்து வடிவமைச்சிட்டு இருந்தவர். ஸோ அவருக்கு வந்து அவருடைய தேவைகளுக்கு என்னென்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு லாங்குவேஜ் எப்படிலாம் எழுதினா பெட்டராக இருக்கும்னு அவருடைய தேவைகளை அவர் சொல்ல அதுக்கு டென்னிஸ் ரிச்சி வந்து தயார் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த தயார் பண்ணி கொடுக்கப்பட்ட லாங்குவேஜ் தான் வந்து சி லாங்குவேஜ். முன்னாடி பின்னு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பி லாங்குவேஜை மேம்படுத்தி இவங்க அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு பெட்டராக கொண்டு வரதுக்காக செய்யப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் சி அப்படிங்கிற லாங்குவேஜ். அதுக்கப்புறம் அதை கமர்ஷியலாக வெளியில் வந்தது. இட் இஸ் அ ஹை லெவல் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். அதாவது வந்து இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆஃப்கோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்காக அதை தயார் பண்ணினால் கூட ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜாக அது பயன்படுத்தப்பட்டது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் லெவல்லேருந்து ஆரம்பித்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அதனுடைய பயன்பாடு இருந்து கொண்டு இருக்கிறது.
அப்புறம் வந்து contains additional features to allow user to low level programming அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் வந்து அந்த லோ லெவல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா அசம்பிளியோட வந்து பேச முடியும். ஓகே, அசம்பிளி ரொட்டீன்ஸை கால் பண்ண முடியும். இதே மாதிரியான நிறையா ஃபெசிலிட்டிஸ் இதில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அசம்பிளி லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் நம்மளுடைய தொலைக்காட்சியில் வந்து யூ கேன் சி அசம்பிளி லாங்குவேஜஸை பற்றி முத்துசாமி ஐயா அவர்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். விரைவில் அதுவும் வந்து வெளியிட இருக்கிறோம். ஸோ அசம்பிளி லாங்குவேஜஸை வந்து நீங்கள் கால் பண்ண முடியும். ஸோ அது வந்து இன்னும் ஒரு நம்ம ஹை லெவல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறத விட இன்னும் கொஞ்சம் மிஷினுடைய நேராக பேசக்கூடிய தன்மை உள்ள ஒரு லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். லோ லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ்னால் இது வந்து உயர்ந்தது, லோ லெவல் லாங்குவேஜஸ்னால் தாழ்ந்ததுன்னு கிடையாது. லோ லெவல் லாங்குவேஜஸ்ங்கிறது மிஷினுடைய நேராக பேசக்கூடியது. ஹை லெவல் லாங்குவேஜுங்கிறது வந்து மனிதர்கள் வந்து பயன்படுத்தி அதை வந்து பின்னாடி லோ லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து மிஷினோட பேச வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக உள்ளது. ஸோ இதுதான் வந்து சியினுடைய ஒரு பேசிக் வரலாறு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த சி வந்து இப்படி ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா வந்து இட் இஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1970லேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 52 வருடங்கள் கிட்டத்தட்ட வந்து அதனுடைய பயணம் இருந்திருக்கு. அதில் வந்து பல மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் பெல் லேபரேட்டரியினுடைய சி இருந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நிறையா சி வர ஆரம்பிச்சிது. ஈவன் மைக்ரோசாஃப்ட் கிட்ட ஒரு சி இருந்தது. டர்போ அண்ட் போர்லேண்டுன்னு 2 கம்பெனி அவங்க வந்து சி போட்டுட்ருந்தாங்க. கல்லூரிகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு நீல கலர் ஸ்க்ரீனில் வந்து சி ப்ரோக்ராமிங் டைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. போர்லேண்ட் சி அப்படின்னு இருக்கும், இல்லை டர்போ சின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பீரியடில் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஓப்பன் சோர்ஸில் வந்து சி இருக்குது. ஜென்ரல் லைசன்ஸ் உள்ள சி, ஜிசிசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜிசிசி தான் இன்றைக்கி வந்து ஸ்டாண்டர்டாக கருதப்படுகிறது. ஸோ அந்த ஜிசிசியை வச்சுட்டு தான் நம்ம வந்து பயணிக்க போகிறோம். நம்மளுடைய இந்த வீடியோ தொடர் வந்து ஜிசிசியை வச்சு தான் பண்ண போகிறோம். சரி, ப்ரோக்ராமிங் எப்படி டைப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிசிசி கம்பைலர் இருந்ததுன்னா போதும். உங்களுக்கு ஜிசிசி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா மிஷினில் யூ கேன் ஈஸிலி ரன் தட் ப்ரோக்ராம். ஒரு நோட் பேடில் ப்ரோக்ராமை டைப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஆனால் ஓகே, எல்லாருக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் சின்டெக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இப்போ பேப்பரில் ப்ரோக்ராம் எழுதிட்டு வந்து சிஸ்டத்தில் உட்காந்து அதுக்கப்புறமா அந்த ப்ரோக்ராமை பார்த்து டைப் பண்ணக்கூடிய அந்த 80கள் 90களுடைய பேட்டர்ன் இன்றைக்கி கிடையாது. டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட்ஸ் டு ரைட் த ப்ரோக்ராம் ஆன் த சிஸ்டம். அப்போ வந்து ஒரு ஐடிஇ, அதாவது இன்டெகிரேட்டட் டெவலப்பிங் என்வாயர்மெண்ட் ஒன்று இருந்ததுன்னா இட் இஸ் கோயிங் டு பி மச் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் சிறப்பான ஒரு ஐடிஇ இருக்குது. நம்ம ஜாவாவில் சொல்லும்போது எக்லிப்ஸ் அண்ட் நெட் பீன்ஸ்னு சொல்லியிருப்போம். இல்லை சி ஷார்ப்பில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சி ஷார்ப்புக்கு விஷுவல் ஸ்டுடியோவோ இல்லை விஷுவல் ஸ்டுடியோ கோடோ அப்படின்னு சொல்லியிருப்போம். பைத்தானுக்கு பார்க்கும்போது பைச்சாம் ஆர் ஜூபிட்டர் நோட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுமாதிரி இப்போ வந்து நம்ம சிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ஈஸியாகவும் பணம் கொடுத்து வாங்காமல் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடியதுமான கோட் பிளாக் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த கோட் பிளாக்கை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஜிசிசியை இன்ஸ்டால் பண்ணி எப்படி சியை நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த தொடரில் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து சியினுடைய இன்ட்ரடக்ஷன். தொடர்ந்து வர வீடியோவில் வந்து கோட் பிளாக் இன்ஸ்டாலேஷனை நீங்கள் பார்க்கலாம். அதை தொடர்ந்து சி ப்ரோக்ராமிங் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.